Welcome all of you to SMAB CP Method Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 second sum. Write the values of f at minus 4, 1, minus 2, 7, 0. If f of x ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா f of minus 4, f of 1, f of minus 2, f of 7, f of 0. இந்த அஞ்சத்தோடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை போல் f of x உடைய கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு less than x less than or equal to minus 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 3 உட்பட மைனஸ் 3 வரைக்கும் எல்லா வேல்யூஸ்லையும் வந்துச்சுன்னா எல்லா வேல்யூஸில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மைனஸ் 3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் 2 இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வந்துடும். அதாவது மைனஸ் 3க்கும் மைனஸ் 2க்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணிய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1 மைனஸ் 2 உட்பட 1க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 7 1 உட்பட 7க்கு கீழே உள்ள நம்பர்ஸ். ஸோ அது வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 7க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதான் அதர்வைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை ஒன்றே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 தான் எடுக்கணும். அப்போ இதில் எக்ஸு வேலை என்ன பண்ணணும் இந்த மைனஸ் 4 போடணும். அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் 4 என்பது என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸை போடாமல் போட்டுறப்படாதாங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் 4 இந்த மாதிரி வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் சேரும்போது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ வெறும் 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் நல்லா கவனிங்க 1 சொல்லும்போது என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான். ஏன்னா அதுதானே 1 லெஸ் தான் ஈக்குவல் டு 1 சேர்த்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 எடுக்கும்போது இதை தான் நீங்கள் எடுக்கணும். இதே எடுத்துடக்கூடாது. இது வந்து 1க்கு கீழே 0ல் தான் வரும். இது வந்து 1 சேர்த்து வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 1 என்பது எக்ஸ் வேலை என்ன பண்ணணும் 1 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் 1 தட் இஸ் நத்திங் பட் 0ன்னு வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது இங்கே நல்லா கவனிங்க இதில் தான் இருக்குது. ஏன்னா இதுதான் மைனஸ் 2 லெஸ் தான் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 2 இன்க்ளூட் பண்ணி வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்பது மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட மறந்துடக்கூடாது நல்லா கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த 2 அப்போ இது என்ன வரும் 6ன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா given 7. ஸோ 7 எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 7 கீழேனா தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது 0. அப்போ எஃப் ஆஃப் 7 வேல்யூ வந்து 0 தான். ஸோ டோட்டலாக எஃப் ஆஃப் 7 என்னது தான் 0 தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் given 0. ஸோ 0 கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பாருங்க 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0ன்னு சொல்லும்போது இந்த 0 எடுத்துடக்கூடாது. ஏன்னா 0க்குள்ள கண்டிஷன் பாருங்கள் மைனஸ் 2 எங்கே வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறதுக்குள்ளெல்லாம் கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ் இங்கே தான் மாறுது மூணாவதில். ஸோ அதுக்குள்ளே தான் 0 இருக்க போகுது. ஏன்னா மைனஸ் 2 லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் 1 1 சின்னது மைனஸ் 2 பெருசு தான் 0. ஸோ இதை தான் எடுக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு வரும். இது 0 மைனஸ் 0 டோட்டலி 0 தான் வருது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.